இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருக்குதுங்க சமோசா, சிக்கன் சமோசா பாருங்க இவ்வளோ ரெடியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பான்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம், ஒரு கிரைண்டரில் சிக்கன் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம், பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்புறம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் எல்லாம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வாசனைக்கு நல்லாயிருக்கும், சிக்கன் டேஸ்ட் வரும். இதெல்லாம் சேர்ந்து கிரைண்டர் அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தாங்க அரைக்கிறேன். வரங்க அரைச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். அரைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா அரைஞ்சிருக்குன்னு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் இதாங்க சமோசா பட்டி. இது ஒரு பேக்கெட் 100க்கு கிடைக்கிது டிமார்ட்டில். இப்போ நம்ம அதுக்கு உள்ளார வைக்கிறதுக்கு ஸ்டப்பிங் ரெடி பண்ணுறதுக்கோசரம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கி ஆயிடுச்சு. அப்புறம் 2 குடமிளகாய் சேர்த்துக்கலாம், காஷ்மீரி மிளகாய். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த சிக்கன் இதெல்லாம் அரைச்சி வச்சாலும் அந்த இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கரம் மசாலா, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா எல்லாமே அதில் சேர்த்துட்டோம்ல, அதனால் எதுவும் இதில் சேர்க்க தேவையில்ல. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சிடலாம் சிக்கனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுங்க போயிடுச்சு, நல்லா கிண்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். பாருங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சமோசா பட்டி வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணிடலாம், அது எப்படி செய்யணுன்னு பாருங்க. இப்படி ஒரு மடக்கிக்கணும், கொஞ்சம் ஒன்று, ரெண்டாவது இப்படி மடக்கிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த பாக்கெட் மாதிரி இப்போ நம்ம கையில் வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணோம்ல, அந்த ஸ்டஃபிங் அதில் அதுக்குள்ளே வச்சுக்கணும். பாருங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கீழே வச்சு திருப்பி இன்னொரு வாட்டி அதை மடக்கிக்கணும். பாருங்கள் இந்த சைடில். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து நம்ம மைதா மாவு கரைச்சி கொஞ்சம் அதில் தடவி விடணும், நல்லா ஒட்டுறதுக்கு. பாருங்க தடவியே அப்படியே ஒட்ட வைக்கணும். அப்போ தான் நல்லா ஒட்டும், இல்லைன்னா அது எடுத்துக்கொள்ளணும் அந்த மேலே ஒட்ட வைக்கிறது. பாருங்கள் பேக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் பண்ணணும் அந்த மசாலா சமோசா. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிக்கலாம், அப்போ தான் தீயாத நல்லா வரும். பொன்னிறமான பிறகு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா பொன்னிறமாகவும் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க எடுத்தாச்சு. இன்னும் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க ரெடி ஆகிடுச்சு சமோசா. இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.